ஆக்சுவலாக இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம்ல பராசக்தி மூவி இருக்குல்ல, அதோட திங்ஸ் எல்லாம் வச்சு சம்திங் என்னது மியூசியம் மாரி பண்ணிருக்காங்க. 1920 21 யாரோ பார்த்து ஹை சொன்னாங்க, அதனால தான் பார்த்தேன். தப்பு பண்ணி 1920 21 3 நாள் மட்டும்தான் இருக்கு. அதாவது இன்னைக்கு தான் லாஸ்ட், இன்னைக்கு தான் 21st. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட். ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் நீங்கள் வரணும்னு நினச்சாலும் வர முடியாது, அது வேறு விஷயம். ஸோ அதனால நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு காட்டுறோங்க என்ன இருக்குன்னு. வாங்கலாம். இந்த படத்தோட ஐனா இங்கேருந்தே பேசியிருக்கலாம். என்ன நம்ம என்ன காட்டு, இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தோட திங்ஸ் தான் உள்ள வச்சிருக்காங்க, போய் பார்ப்போம். சூப்பர். ஐனாவோட கிரியேட்டிவிட்டியை பற்றி இவன் ஃபர்ஸ்ட் டைம் வரான். இவன் சென்னை பூசிவன். இவன் ஆம்பூர் பையன். இவன் சென்னை பூசு ஃபர்ஸ்ட் டைம் தான் இதுக்குள்ளே வரான். வா இது சென்னைக்கு ஒரு அடையாளம். எப்படி மெரினா பீச், அது போல வள்ளுவர் கோட்டம் அந்த மாதிரி இது ஒரு அடையாளம். இதான் வள்ளுவர் கோட்டம். இதுதான் வள்ளுவர் கோட்டத்தோட அந்த இது ஒண்ணுல உள்ள வள்ளுவர் பேரு, வள்ளுவர் சிலை வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அதான் எல்லாம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க. அதான் நினைக்கிறேன், போய் பார்ப்போம். வாங்க. ரொம்ப கூட்டமா இருக்கானுங்க. ஆக்சுவலாக நீங்கள் நிற்க சொல்கிறாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கும்பலை விடுவாங்களான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேருமா பிரித்து விடுறாங்க. அந்த கும்பல் போயிட்டுக்கு அப்புறம் இந்த கும்பல் அங்கே போய் நிற்கும். அங்கேருந்து கொஞ்சம் பேரை அப்படியே அமைச்சு விடுறாங்க. ஆமாம், அங்கே போடுறா, அதுதான் போலடா. அதனால தான் இவங்க எப்போ விட்டு நாங்கள் எப்போ போய் என்ன ஒன்றும் புரியல. ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், ராத்திரி 9 மணி ஆகிடும். 9லேருந்து 10 ஆகிடும். ஒரு 1/2 hour ஆகிடும். அவ்வளோதான், பார்ப்போம். ஃபுல்லாகிறானுங்க, எல்லாம் ஃபுல்லாகிறானுங்க. இந்த கும்பல் போயிட்டுக்கு அப்புறம் தான் நம்மளை அமுச்சு விடுவாங்க உள்ள. இங்கே பாருங்கள், இதுதான் அவுட்லுக்லேருந்து பார்க்கட்டா தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஐநா லைனில் நிற்கிறா. இவன் பேக்க பார்த்துன்னுக்கிறான். கூண்டல் எலி வட்ட மாதிரி சிக்கிட்டேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். உள்ளே போனோம். 20 பேர் தான் விடுவாங்க போல. அதனால பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. கிட்ட வந்துட்டோம். அடுத்து உள்ள போயிடும். தள்ளுறாங்க. பொறுமையா போங்க. ஐனா போயினா 10 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. பொறுமையாவே வரலாம். நம்ம வர வேணாம், அவங்களே தள்ளி விட்டுருவாங்க. நம்மள லைன்ல நின்னா மட்டும் போதும், அவங்களே தள்ளி நம்மள கொண்டு வந்துருவாங்க. என்ன ஆமா, 20-30 பேர் தான் விடுறாங்க, அதனாலே அடிச்சுறாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரும் ஆய் சொல்றாங்க. அல்ல ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அண்ணா நெஞ்சில ஒரு அடி முட்டில வச்ச நெஞ்சே வலி ஏறிச்சு ஃபுல்லா. அப்பா முடியல கஷ்டம். உள்ள என்னங்க அதுதான் டாப் போர்ட். ஒரிஜினல் ட்ரெயின் போலே காட்டுறாங்க. செட்டப் தான். வாங்க அப்படியே உள்ள போலாம். உள்ள நல்லா இருக்குன்னு தெரியல, பாப்போம். ட்ரெயினோட வழி பார்க்கலாம். நான் பார்த்தேன், ஏதோ குடிசைக்குள்ள படம் போட்டுக்கிட்டாங்க, ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு தெரியல. உள்ள போனா குடிசைக்குள்ள படகு போட்டு காட்டுறாங்களா? ஏதோ படம்லாம் இருக்குமா, பழைய பொருளா இருக்குமா, இந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்னு போட்டுருந்தாங்க. போலாம் வா. பார்த்து போடா. தேங்க்ஸ்ண்ணா. குர்ரா அவர்ட்ட ஆனா நம்மளே சீனா. ஸோ என்ட்ரன்ஸ் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு சொல்ற டிக்கெட். என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. உள்ள போயிடுங்க, எல்லாம் உள்ள போங்க. இங்க உட்கார்ந்து இல்ல. தலைவா அப்படியே உள்ள போ. தலைவா ட்ராக்ல இருங்க, உள்ள போங்க. ட்ராக்ல இருங்க. சேனல் கால்குலேட் இங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வராதீங்க. ட்ரெயினா? இது ட்ரெயினாடா? இது நேஷனல் டிக்கெட் எடுக்கிற மாதிரி தானே இது? ஆமா. சோ இது
லக்கேஜ் Luggage. லக்கேஜ் செட்டப். இதை எடுத்துட்டு தான் போறேன். இது பள்ளியாச்சு எல்லா பணமும் இது மேட்டர் இல்ல, இது ட்ரெயின். அதான் கொஞ்சம் அதிசயமா இருக்கு. எது? இது ட்ரெயின் ஆண்டா இது. ட்ரெயின் செட் பண்ணிருக்காங்க அண்ணா. போ போ போ. உள்ள போ. இது வந்து ட்ரெயின். டிக்கெட் இருக்குதாமா? டிக்கெட் இல்லையே. டிக்கெட் இல்லாம உள்ள கூடாது. போ வெளிய போ. டிக்கெட் இருக்கு. சிவகார்த்திகேயன் இருக்காரு பாரு. ஏய் பைத்தியக்காரா, இதெல்லாமே படத்துல யூஸ் பண்ண செட். அதுதான் அப்படிங்க வந்தா ஏசி காத்து வருது. அது ஏசி காத்து. ஐயா சூப்பரா இருக்கு பாரு என்ன பெட்டி. அது பாருங்க, அந்த படத்துல வருமே பாட்டு சீன்ல கூட அந்த மாட்டு வண்டி. ஆமாமா. இதுவா வணக்கம். இதுல உட்காரலாம். நீ உட்காரு. நீ உட்காரு. இது வந்து அந்த படத்துல யூஸ் பண்ண இதுவும் அந்த ஆமா இதுவும் இந்த பெட்டி எல்லாமே பழைய காலத்து பொருள் நிறைய இருக்கு. அங்க பாரு காவல் நிலையம் ஆண்டி. இது யூஸ் பண்ணதுடா. காவல் நிலையம் படத்துல யூஸ் பண்ண நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. இன்னினா பேக் மாதிரி சுத்தின்னு இருக்காங்க. கிஞ்சிச்சோம். நான் உட்டியா போயிட்டீங்க. தேடுனது நேரம் எங்க தேடிட்டு இருந்த? நீ தான் எங்க போற? கண்ணு தூக்குது முன்னாடி நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. கண்ணு தூக்குனியா? இப்ப சாப்பிடுற பாக்கு மாதிரி வந்துரும். கையில போட்டு குழப்பலாம். ஆனந்த் ஆமா நான் பழைய காலத்து பாக்கு இல்ல இப்பெல்லாம் இல்ல அது. நீ எங்க தரந்துறான்? பாய் படத்தோட பாட்டுல வந்து பாத்துருப்பீங்கல்ல, அந்த கார் பாருங்க. தயவு செய்து எல்லாரும் கூப்பிடுங்க. ஒரே நினைக்காதீங்க. கூப்பிடுங்க. போட்டோ எடுத்து ஒரே நினைக்காதீங்க. வெளியில 1000 பேர் நின்னுங்க. அந்த படத்துல யூஸ் பண்ண கார் பாட்டுல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. ரேடியோ ஸ்டேஷன்டா. ஆமாடி. நீங்க ஒரு நிமிஷம் பார்க்காம மட்டும் தொலைஞ்சு போயிடும் போல. நீங்க போடா. மால்ல போற மாதிரி போய் போறீங்க. டோர்ல இருக்கவங்க என்ன செக் சூப்பர் வாடகை சைக்கிள் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஆனா பரன்னு இருக்காங்களா எல்லாரும்? பரன்னு ஓடுறாங்க. நான் எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியல. நான் இத பாக்குறேன். லொகேஷன்ஸ் தான் நான் சொல்றேன். நிறைய காலேजेस இருக்கு. அந்த காலேजेस வந்து அங்க தரீங்க. ஐ ரிமெம்பர் நம்ம சைக்கிளமா? போடி 19 முடிசக்குள்ள வந்து படம் போட்டு காட்டுறாங்க. பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி அப்படியே உள்ள வாங்க. 65 உட்கார்ந்து பாத்து அந்த காலகட்டத்தில் மெட்ரோ கரண்ட் சொன்னதால இது we got different looks. Blessing for this. Everyone came in with all their ancestral memories and stuff like that. College protest நடக்கிற டைம்ல படிச்ச ஐனா இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. படம் போட்டு காட்டல, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு காட்டுறாங்க. படம் வர போட்டு கொடுப்பாங்க அவனுக்கு. மனசாச்சே இல்லாம பேசுறேன். எவனாடி பண்றாங்க நின்னுக்கிட்டு? டேய் தெரியல, அவன் அப்படிதான் ஏதோ பண்ணுவான். காத்து வருது போலாங்க. ஏசியா அது? இவங்க போட்டோ தான்டா இருக்கு அங்கங்க. இது ஃப்ரீயா?
இது எதுக்குடா ப்ரோ இது எடுத்துக்கலாமா இது எடுத்துக்கலாமா? அதை எடுத்து என்ன பண்ண போறேன்னு நான் கேக்குறேன். இது எடுக்க வேண்டாம்ல? சொல்லு சொல்லு. போட்டோ பூத் மாதிரி உள்ள போயிட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த படத்துல இப்போ வந்து சிவகார்த்திகேயன் எப்படி இருப்பாரோ அந்த கெட்டப் நமக்கு போட்டு வரும் AI மாதிரி. சோ அதுதான் உள்ள நடக்குது. அதுதான் இத்தனை பேர் லைன்ல நிக்கிறாங்க. நாங்க இது எடுக்கல. அது ரெண்டு இது ஒண்ணு தாங்க. எதுக்கு இங்க சாப்பிடுறதுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் இது ரெண்டு. இல்ல இது நீ சாப்பிடு பிரியா சம சாப்பிட்டா இது நல்லா இருக்கு. கேக்கலாம். இது கொஞ்சம் எடுத்துக்கோ. இது ரெண்டு ஒண்ணு தானே. அது வேற இது வேற. சரி வெளிய போயிடலாம் அப்படியே வா. அப்பா உள்ள நல்லா இருந்துச்சா? ஓகே. ஓகே தான் நல்லா இல்ல. ஓகே இல்ல. எனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு யாரே பிடிக்கும். என்ன வந்து விஜய் பிடிமான்னு கேக்குறாரு. என்ன விஜய் பிடிமான்னு கேக்குறாரு. என்ன போட்டு வாங்குறாரு. சொல்லுங்க. நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாருமே பிடிக்கும். நான் சும்மா தான் சொன்னேன் அவட்ட யாரையும் பிடிக்காதுன்னு. இவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க. பழைய காலத்துல என்னென்ன இருக்குமோ பாதி சீன் கிட்ட அப்படி இருக்கு. ஆனா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துல என்ன இருக்கோ அது அப்படியே பழைய கால சாப்பாடு ஐட்டம் எல்லாம் தொட விடாம விட்டாங்க. தொட விட்டுதான் நல்லா இருந்துக்கும். அது வந்து அந்த படத்துல நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு சில விஷயம்லாம் உள்ள வச்சிருக்காங்க. அதுல இருந்தது அதுல யூஸ் பண்ண பொருட்கள். ஆமா ஓகே தான். இவனுக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குறானுங்க. அந்த அளவுக்குலாம் இல்ல. ஏதோ பார்க்கலாம். ஓகே அவ்வளவுதான். ஆமா இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அவள்தான் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. வீடியோல பார்த்து நீங்களே சொல்லுங்க. அந்த அளவுக்கு சீன் இல்ல. ஓகே அப்பனா ஓகேன்னு சொல்லுங்க. இல்ல நல்லாவே இல்லன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு சொல்லுங்க. நாங்களே ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோங்க. அவ்வளவுலாம் பெருசு இல்ல. இருக்குது. செட்டுன்னு மீன்ஸ் பார்க்க வந்து நம்மளுக்கு பெருசா தெரியும். ஆனா அவ்வளவு இல்ல. சின்னதா அங்க இந்த பக்கம் ஒரு செட், இந்த பக்கம் ஒரு செட், இந்த பக்கம் ஒரு செட், இந்த பக்கம் ஒரு செட். அது ஒண்ணும் இல்லங்க. ட்ரெயின், மாட்டு வண்டி, மாட்டுக்கொட்டா, துப்பாக்கி, அப்புறம் அந்த ரேடியோ ஸ்டேஷன், அப்புறம் அந்த எனக்கு வந்து அந்த ஹட்டுக்குள்ள ஒண்ணு வச்சு காட்டினாங்களா அந்த செட்டப் பிடிச்சிருந்துச்சு. அந்த குடிசைக்குள்ள அந்த டைம்ல அதான் தியேட்டர். அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதுக்கு தான் அவ்வளோ கியூ நிக்குது. நான் வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. எப்படின்னா வந்து இந்த விளாட் போட்டணும் அப்படின்னு நினச்சோம். போட்டோம். நானே இன்ஸ்டால பார்த்து தான் வந்தேன். ஓகே தான். நல்லா தான் இருக்கு. நாட் பேட். எதுவுமே வந்து பெய்டு இல்ல. எல்லாமே ஃப்ரீ தான். கேக் எல்லாம் வெளிய வச்சிருக்காங்க. அது மாதிரி சாப்பிடுறதுக்கு நிறைய நல்லா இருக்கு.